திருச்சிற்றம்பலம். திருப்பாச்சேத்தி அருள்மிகு மறுநோக்கும் பூங்குழலி உடனாய திருநோக்கிய அழகிய நாதர் ஆலயம். அப்படிப்பட்ட இந்த சேத்திரத்தில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முந்தைய கும்பாபிஷேகமானது 2004ஆம் ஆண்டு நடந்தது. ஆக 21 வருடம் கழித்து தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. கும்பாபிஷேகம்ன்றத ஒரு மேல்நோட்டமாக பார்ப்போம். இந்த உலகமானது புவியானது ஐம்பூதங்களை உள்ளடக்கியது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நம்மளோட உடம்பும் மனித உடம்பும் 5 பூதங்களால் ஆனது. இப்போ நமச்சிவாய என்ற 5 எழுத்து தான் 5 பூதங்களும். அதான் நமச்சிவாய வாழ்க. எடுத்த உடனே முதல் வரியே நமச்சிவாய வாழ்க. அதில் எல்லாமே சகலமும் அடக்கம். என்னென்னா பஞ்சபூதங்கள் 5, தொழில்கள் 5, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் என்ற தொழில்கள் 5, அதற்குரிய மூர்த்திகள் 5: பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். நம்மளோட மனித இந்திரியங்கள் 5: மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஈசனுடைய திருமுகங்களும் 5: சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், அகோரம், ஈசானம். சகலமும் இந்த பஞ்சபூதங்கள் தான் சாட்சி, பஞ்சபூதங்கள் தான் ஆதாரமே. நிலம் என்பது பிரம்மனை குறிக்கும், நீர் என்பது மகாவிஷ்ணுவை குறிக்கும், நெருப்பு என்பது ருத்ரனை குறிக்கும், காற்று என்பது மகேஸ்வரனை குறிக்கும், ஆகாயம் என்றது சதாசிவத்தை குறிக்கும். நிலத்தோட தோஷத்தை நீர் நீக்கும், நீரோட தோஷத்தை நெருப்பு நீக்கும், நெருப்போட தோஷத்தை காற்று நீக்கும், காற்றோட தோஷத்தை ஆகாயம் நீக்குமா. அதை உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம ஆடையில் மண் பட்டுறது, அது அழுக்காயிருது. அந்த அழுக்கை நீக்கிறதுக்கு தண்ணியினால் சுத்தம் பண்ணுறோம். தண்ணியில் பாக்டீரியா இருக்குது அப்படின்னா, ஒரு கெட்ட கிருமிகள் இருக்குன்னா அதை சூடுபடுத்தினா அந்த கிருமியை அழிஞ்சிடும். அப்போ அந்த தண்ணி சுத்தமாயிருது. நெருப்பை பிரகாசமாக எரியணும், இப்போ புகஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை ஊதணும் இல்லையா, அதுக்கு காற்று தேவைப்படுது. அது மாதிரி ஒன்றை ஒன்று சுத்தம் செய்யும். ஆக ஆகாயத்திற்கு சுத்தம் தேவையில்லை. ஏன்னா ஆகாயம்தான் நிலையானது, உண்மையானது, எங்கும் வியாபித்து இருப்பது, அப்பழுக்கு அற்றது, குறைவற்றது, பரபிரம்மத்தின் இருப்பிடம் ஆகும். இந்த உலகத்தை விட அண்ட பகிரண்டங்களுக்கும் அப்பாலும் இந்த ஏக வெளி, வெட்ட வெளி போய்கிட்டே இருக்கு. அந்த ஆகாயம் அது எங்கும் வியாபித்திருக்குது. பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருப்பவன் இறைவன் அப்படின்றோம்லையா, அது இந்த ஆகாயத்தை தான் குறிக்கும். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அதுவும் அந்த வெட்ட வெளியை தான் குறிக்கிறது. அப்படி எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய அப்பழுக்கற்ற நிகரற்ற பரபிரம்மத்தின் இருப்பிடமான அங்கு உள்ள இறை ஆற்றலை குறைவுடைய, எல்லை உடைய இந்த பூமி மண்டலத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதே கும்பாபிஷேகம் ஆகும். அப்படிப்பட்ட ஆகாயத்துல பிரம்மமானது வேதமாக மறைந்துள்ளது. வேதத்திற்கு இன்னொரு பெயர் மறை. அதாவது எப்பொருளையும் தன் அகத்தே, பொருள்ன்றது பிரம்மத்தையும் குறிக்கும், இறைவனை குறிக்கும், பிரம்மத்தை குறிக்கும் இல்லையா. அப்படி எப்பொருள்களையும் தன் அகத்தே மறைத்து வைப்பதே மறை. அதுவே வேதம். வேதத்திற்கு இன்னொரு பேர் மறை. மறை என்பதுதான் வேதம். வேதத்தை உணர்ந்தவன் வேதியன், பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன், பிரம்மத்தை பார்த்தவன் பார்ப்பனன். அப்படி பிராமணர்களானவர்கள் அம்மந்திரத்தை உச்சாரணம் செய்து, உச்சாரணத்தோட, ஸ்வரத்தோட, துணியோட, மாத்திரை அளவோட, ஆத்மார்த்தமா அப்படி மறைந்துள்ள வேதத்தை காற்று மூலியமாக அக்னியில் ஆவாகனம் செய்கிறார். அதுக்கப்புறம் அக்னியில இருந்து தர்பை மூலியமாக அந்த இறை ஆற்றலை அக்னியிலிருந்து நீருக்கு மாற்றுகிறார். நீருக்கு என்றால் கும்பத்துல நீர் இருக்கும் இல்லையா, அந்த நீருக்கு ஆவாகனம் செய்கிறார். கும்பத்துல இறைவனை பிரதிஷ்டை ஆவாகனம் செய்து, அதாவது நீருக்கென்று ஒரு வடிவம் கிடையாது. நீர் எப்படின்னா, ஒரு வட்ட வடிவ தொட்டியில் போட்டால் அது வட்டமாக தான் இருக்கும், சதுர வடிவ தொட்டியில் போட்டால் அது ஊற்றுனா அது சதுரமாக தான் இருக்கும். ஆக கும்பத்தில் ஊற்றுனா அந்த இறை வடிவத்தோட மனித இறைவனும் தெய்வம் மனுஷ ரூபேனா சொல்கிறோம் இல்லையா, அந்த மாநில ரூபத்தில் தெய்வத்தை அமர்த்தி அந்த ஜலத்தை அந்த கும்பத்துக்குள்ளே வச்சுருக்கோம் இல்லையா. அதை கும்பத்தை எப்படி சொல்லலாம்னா, கும்பத்தில் பல நூல்களால் சுத்தப்பட்டிருக்கும். அது நாடி நரம்புகளுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த கும்பத்தில்
ஊற்றப்பட்டுள்ள நீரானது உதிரத்திற்கு சமமாகவும், அதன் மேல் உள்ள மாவிலை, அந்த மாவிலையானது இறைவனின் திருமுடியாகவும், இந்த மாவிலையில் வைக்கப்பட்டுள்ள தேங்காயானது இறைவனின் திருமுகம். எப்படின்னா, தேங்காய்க்கு 3 கண்ணு, சிவபெருமானுக்கும் முக்கண்ணு, திரிநேத்திரம் சொல்றோம் இல்லையா? திரிநேத்திரம், இறைவன் திரிநேத்திரம் உடையவன். மகாதேவனை ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹா. அப்படி தேங்காயானது இறைவனின் திருமுகமாக உள்ளது. அப்படிப்பட்ட கும்பத்திற்கு அக்னியிலிருந்து இறையாற்றலை தர்ப்பை மூலியமாக ஆவாகனம் செய்யப்படுகிறது. அதில் உள்ள கலச நீரை, கும்ப நீரை கோபுர கலசத்தில் ஊற்றும் போது அந்த இறையாற்றலானது விக்கிரகத்தை வந்து அடைகிறது. அப்படியாக யாகசாலையில யாகாலயத்துல இறைவன் சில நாட்கள் இருப்பானாம். அதனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறணும். அது ரொம்ப விசேஷமானது. பாலாலயம்ன்றது சில மாதங்கள் இருப்பார். இறைவனுடைய இருப்பிடம் வந்து சில மாதங்கள் ஆகுமா. யாகாலயம் சில நாட்கள் அங்கே வாசம் செய்வான். மூலாலயமான கர்ப்பகிரகத்துல சில வருஷங்கள் வாசம் செய்வான்றது நியதி. இந்த யாகம் நடத்தும் போது மந்திரங்கள் சொல்றாங்க இல்லையா? மந்திரம்னா மண் என்பது நினைப்பது, திறம் என்பது ரட்சித்தல். ஆக எவன் ஒருவன் ஆபத்து காலத்தில் மந்திரத்தை, இறைவனை, பரபிரம்மத்தை நினைக்கிறானோ அவனை அந்த தக்க தருணத்தில் அம்மந்திரமானது காப்பாற்றும். இதான் மந்திரம். இந்த மந்திரத்தை சிவாச்சாரியர்கள் துணியோட, மாத்திரை அளவோட, உச்சாரணத்தோட ஆத்மார்த்தமா சொல்றாங்க இல்லையா? அப்படி எந்த தேவதைக்கு உபாசன மந்திரமா சொல்றாங்களோ, எந்த தேவதையை குறித்து சொல்றாங்களோ, அந்த தேவதையோட பிம்பம் இந்த அக்னியில தோன்றுமா. இது சத்தியம். அது ஒரு 12 அங்குலத்திற்கு எழும்பி அந்த பிம்பத்தை காட்டும், அந்த அக்னி காட்டும் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பெரியவங்க சொல்ல கேள்வி. இந்த பஞ்சபூதங்களுக்கும் சுத்தி செய்வது இந்த பஞ்சகவியங்களுக்கு உண்டு. பசுவிலிருந்து பெறப்பட்ட வஸ்துக்களான பால், தயிர், நெய், கோஜலம், கோமயம், இந்த 5 திரவியங்களுக்கும் உண்டு. அந்த பஞ்சபூதங்கள் உள்ள தோஷத்தை நிவர்த்தி பண்றது இந்த பஞ்சகவியத்துக்கும் உண்டு. எப்படின்னா, நம்ம வீட்டில் சாணம் தெளிக்கிறோம் இல்லையா? நிலத்தை சுத்தப்படுத்துறது சாணத்தோட வேலை. அது மாதிரி அக்னி, அந்த அக்னியை சுத்தம் செய்யறது இந்த நெய்யோட வேலை. நெய் வந்து சுத்தி செய்யும். அந்த நெருப்பில் உண்டான தோஷத்தை வந்து நெய் சுத்தம் செய்யும். அதே மாதிரி நீரில் உள்ள தோஷத்தை வந்து பால் நீக்கும். இப்படி ஒவ்வொரு பூதங்களுடைய சுத்தி செய்வது இந்த பஞ்சகவியங்களால பசு கொடுக்குற வஸ்துக்களுடைய வேலை. சரி, அதுக்கப்புறம் இந்த கலசத்துல தலம் கும்பாபிஷேகம் பண்றாங்க இல்லையா? அப்ப கருடன் வருமா. கருடன் யாருன்னா மகாவிஷ்ணுவோட வாகனம் இல்லையா? இந்த யாக யஜ்ஞ வேள்விகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய தேவதை விஷ்ணு பகவான் தானா. இந்த யாக யஜ்ஞத்துக்கு அதிபதி மகாவிஷ்ணு தான். அவர் இந்த வேள்வியை நான் ஏற்றுக்கொண்டேன், இந்த கும்பாபிஷேகம் பூர்த்தியானது, இதில் எந்த ஐயமும் வேண்டாம், ஜெய 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 என்று அவர் மகாவிஷ்ணு கூறுவதை போல கருடனானது வட்டமிடும், மும்முறை வட்டமிடுமா. கும்பாபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமே கருடன் வலம் வருவது. மகாவிஷ்ணு ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத காட்டத்தான் கருடன் வலம் வருது. இல்லைன்னா மழை வரும் சொல்லுவாங்க. அப்படின்னா தேவர்கள் வந்து பூ மாதிரி பொழிகிறாங்களாம். ஹரஹரா ஜெய ஜெய, ஹரஹரா ஜெய ஜெயன்னு பூ மாதிரி பொழிவாங்களாம். அது மலை போன்று ஒரு அமைப்பு. அப்படியாக ஆதியந்தம் இல்லாதவன், நிகரற்றவன், பிறப்பற்றவன், எங்கும் வியாபித்து இருப்பவன், பரபிரம்மம் ஆனவன், தனக்கு நிகர் இல்லாதவன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், வேதத்திற்கும் நாதத்திற்கும் தலைவன், இசை வடிவானவன், சாமகான பிரியன், அடியார்க்கு அடியவன், அருட்பெருஞ்சோதியானவன் நம் இறைவனை நமச்சிவாயத்தை போற்றி வணங்குவோம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம். அடியேன் கூறியதில் பிழை இருப்பின் சான்றோர்கள் பொறுத்தருள்வீர்களாக. திருச்சிற்றம்பலம்.